மைக்கேல் படம் வரதுக்கு முன்னாடியே ரோட்டன் டொமேட்டோஸ்ல ரொம்ப லோவஸ்ட் ரேட்டிங் வந்துருந்துச்சு. அதனால படம் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, படம் நல்லா இருந்துச்சு. எம்ஜே ஃபேன்ஸுக்குலாம் இந்த மைக்கேல் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஃபேனா இல்லைனா கூட மைக்கேலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். இந்த கதை 1966ல கேரி இந்தியானால மைக்கேல் ஜாக்சன் 5ல எப்படி சேர்றாரு, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஷர் கிடைச்சு மேல வந்து கடைசியா 1988 ஃபைனல் லண்டன் கான்சர்ட்ல படத்தை முடிக்கிறாங்க. இதுல எம்ஜே எவ்வளவு சென்சிட்டிவ், அவருக்கு அனிமல்ஸ் எவ்வளவு பிடிக்கும், மியூசிக்கை எப்படி கம்போஸ் பண்ணுவார்னு கிளியரா காமிச்சிருந்தாங்க. அண்ட் மைக்கேல் ஜாக்சன் நெஃப்யூ ஜாஃபர் ஜாக்சன் ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. எந்த அளவுக்கு ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ்னா 1988 லண்டன் கான்சர்ட்லாம் காமிக்கும் போது எம்ஜேவே உண்மையா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஜாஃபர் ஜாக்சன் தான் ரியலா நிறைய பாட்டு இந்த படத்துலயும் பாடியிருக்காரு. அதை மூவில செம்மையா பிளெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம படம் இதோட முடியல, படத்துக்கு ஒரு கண்டினியூஷனா இருக்கு. அது இப்ப காமிச்சதோட மோர் டார்க்கர் அண்ட் மோர் வோர்ஸா இருக்கும். சோ நான் பார்ட் 2க்கு செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் படத்துல எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவா தெரிஞ்சது, படத்தோட ரன் டைம் 2 hours தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு 1 hour ஆட் பண்ணி ஸ்டோரியை இன்னும் எலாபரேட்டா சொல்லிருக்கலாம். எனக்கு இது ஒரு செம்ம தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா ஆளுங்க நிறைய வர ஷோவா பார்த்து புக் பண்ணிட்டு அழகா போய் உட்காந்து படத்தை பாருங்க. சோ நீங்க யாராச்சும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க.